அந்த வேகாத வெயில்ல எதுக்குதான் வந்தான்னு தெரியலையே. இப்படி ஒரு வெயில் விழுன்னு தெரிஞ்சிருந்தோம்னா வீட்ல இருந்து கிளம்பி இருக்க மாட்டோம் போல. இப்ப இந்த சைடுல எந்த ஆட்டோ வருதுன்னு தெரியலையே. ஐயோ, போனை கூட வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். போனையாச்சும் எடுத்துட்டு வந்தோம், இல்லைனாச்சும் யாரையாவது கூப்பிட்டாச்சும் போகலாம். வீட்டில் வேற எனக்காக காத்துட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியலையே. எப்படி இன்ஃபார்ம் பண்ணா ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. கிளம்பையில அவ்வளோவா வெயில் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சுது. சீக்கிரமா வாங்கிட்டு வீட்டை பக்கம் போகலான்னு பார்த்தா எப்பா நடக்க கூட முடியல, மூச்சு வாங்குது. இதுலயே நடந்தா சரியா வராதுப்பா. கொஞ்ச நேரம் இந்த மரத்துக்குள்ள உட்கார்ந்தாதான் கொஞ்சம் நிழல் படும். அப்புறமா நடந்து போய்கிடலாம். அட என்னம்மா இங்கனே உட்கார்ந்துட்டியே? பாட்டிமா, அங்க கொஞ்சம் ஏதாவது ஆட்டோ கிட்ட வந்தா சொல்றீங்களா? இந்த சைடுல ஆட்டோ வர்றது ரொம்ப கஷ்டமாச்சே. உங்க வீடு எங்க இருக்கு? ஒரு 2 தெரு தாண்டி தான் இருக்கு. அட அப்படியா, சரி ஆட்டோ ஏதாவது நின்னோம்னா சொல்றேன். இந்த பக்கத்துல ஆட்டோ வர்ற மாதிரி எல்லாம் இல்ல. வீட்ல இருந்து யாரையாச்சும் கூப்பிட்டு போக வேண்டினே. அதை ஏன் கேக்கீங்க? போனையும் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அதான் யாருக்கும் போன் அடிக்க முடிய மாட்டேங்கி. சரி சரி, ஆட்டோ ஏதாவது வந்தா சொல்றேன். இந்த பக்கத்துல ஆட்டோ எதுவும் வராது போலையே. இன்னைக்கு அத்தனையும் தூக்கிட்டு நடந்துதான் போகணும் போல. என்னத்தை செய்யவோ தெரியலையே. தெரியாமல வந்துட்டேன் இன்னைக்கு பார்த்து. என்னது அம்மா போல தெரியுது? அம்மா எப்படி இங்க வந்தாங்க? இங்க ஏன் உட்காந்துருக்காங்க என்னன்னு தெரியலையே. ஐயோ, வெயில் ஊத்துதே. ஓ, வெயிலுக்கு தான் இங்க உட்காந்துருக்காங்களோ? என்ன ஆச்சு? கார் எடுத்துட்டு வந்திருக்க வேண்டின. ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்காங்கன்னு தெரியலையே. நம்ம கூப்பிட்டாலும் எப்படியும் வரப்போறது இல்லை. எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு? போகவும் மனசு வர மாட்டேங்குது. அவங்க தான் என்ன தப்பா நினைக்காங்க. நம்ம அப்படி இல்லையில. கூப்பிட்டு பார்ப்போம். அத்தை, இங்கதான் அத்தை இருக்கீங்களா? நல்ல வேலை அனு வந்துட்டா. அப்ப அனு கூட அம்மா போயிருப்பாங்க. சரி, நம்ம கிளம்பலாம். என்னது மாமா மாதிரி தெரியுது, இங்க நிக்கங்க. என்னது கிளம்பிட்டாங்க? அத்தையை பார்த்தும் பார்க்காம. அனு வந்துட்டியா? அனு ஆமா அத்தை. நீங்க என்னத்த இங்கே உட்காந்துட்டீங்க? சுத்தமா முடியல அனு. நானும் எப்படியாச்சும் இதை தூக்கிட்டு நடந்துடலான்னு தான் பார்த்தேன். ஆனா சுத்தமா முடியல. இந்த வெயில் அப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. இனி தனியாலாம் வரவே மாட்டானோ. என்னத்த நீங்க, உங்களால முடியாதுன்னு நான் முதலே சொன்னேன். நானே போய்கிடுறேன்ட்டு. நீங்க தான் வீட்டு வேலையே அவ்வளோ இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீங்க இப்ப பாருங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு காணோன்ட்டு தான் நான் வந்தேன். நல்ல வேலை நான் வந்தேன் அத்தை. ஆமாம்மா, நல்லதா சொன்னேன். நல்ல வேலை வந்தேன், இல்லைன்னா நான் இங்கே தான் கிடக்கணும். அத்தை, இவ்வளோ நேரமா அருண் மாமா இங்கே தான் நின்னார் அத்தை. என்ன சொல்றானு? என்னத்த உங்களை கூப்பிடவே இல்லையா பைக்ல வான்ட்டு? பைக்லையா? நான் பார்க்கலையானோ. கண்ணை மூடியே தான் இருந்தேன் இங்க உட்கார்ந்துருக்கையில. ஏன்னா கண்ணை திறந்தாலே சூரிய வெளிச்சம் அப்படி விழுது பாத்தியா, அதான். அட கடவுளே, இவ்வளோ நேரம் அருண் மாமா இங்கேயே நின்று பார்த்துட்டே இருந்திருக்காங்க. நீங்க வேதனைப்படுறது உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கு போல அத்தை. என்ன சொல்ற? இவ்வளோ நேரமா அருண் இங்கேயே நின்னா? அட ஆமா அத்தை, நீங்க பார்க்கலன்ட்டு எனக்கு தெரியாது அத்தை. நீங்க பார்த்துதான் பார்க்காம இருக்கீங்கன்னு போலன்னு நினைச்சேன். இவ்வளோ நேரம் இங்கேயே நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன பேசுனாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. சட்டுன்னு உங்களை பார்த்துட்டு தான் அவங்க போறாங்க. நான் பார்க்கலையானு அவனை? ஏன் அத்தை, நான் தெரியாம தான் கேட்க. நீங்க வெயிலோடு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்ட்டு அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதே உங்க கவின் பையனா இருந்தா இப்படியே விட்டுட்டு போயிருப்பாரு. பைக்ல வாங்கன்ட்டு சொல்லி வீட்டுல கொண்டு விட்டுருப்பாருல்ல. இவர் என்ன அத்தை இப்படி இருக்காங்க? என்னால நம்பவே முடியல. அவன் இவ்வளவு நேரம் இங்கேயே நின்னா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலானோ. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அவனுக்கு? அத்தை, எல்லாம் இவங்க கீழே சொல்ல முடியாது. பூமாரி கைவசம் இருக்காங்க இப்பெல்லாம். நீ சொல்றது உண்மையிலேயே உண்மையானோ? சே, எப்படி இருக்கான்? பெத்த அம்மாவை ஒரு பைக்ல ஏத்திட்டு போக கூட இல்லாம இப்படிப்பட்ட பிள்ளையா? ஆமாத்த, ரொம்ப மோசம். நல்ல வேலை அத்தை நான் வந்தேன். இல்லைன்னா உங்க நிலைமை என்ன ஆகுறது? எப்பவுமே நான் தான் அத்தை உங்களுக்கு துணையா இருப்பேன். ஆமானு, நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். நீ மட்டும்தான் எனக்கு துணையா இருக்கணும். யாரையுமே இனி நான் நம்பவே மாட்டேன். பூமாரியை நம்பி கெட்டதெல்லாம் போதும். ஆமாத்த, இனிமே நம்பிடாதீங்க. எப்பா இருக்கிறதுலே கடுமையான விஷம் அவதான். பாத்தீங்களா அருண் மாமாவை எப்படி மாத்தி வச்சிருக்கான்ட்டு? அருண் மாமா உங்களை பார்த்துட்டு பேசாம போறாங்க அத்தை. பைக்ல உங்களை ஏத்தாம போறாங்க. எப்படி மாத்தி வச்சிருக்காள்ல. ஆமானு, நம்பவே முடியல. அருண் என்ன பார்த்து பேசாம போறானான்ட்டு. என்னாலும் இப்படி பண்ணிட்டோம் நம்ம. விடுங்கத்த, அருண் மாமாக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அருமெல்லாம் புரிஞ்சிடும். அப்ப எல்லாமே புரிஞ்சிடும் அத்தை. அத்தை, நான் அந்த காய்கறியெல்லாம் கொண்டு வச்சுட்டு நான் வந்து கவின் இருந்தா உங்களை வர சொல்றேன். நீங்க கார்ல ஏறி வந்துருங்க.
அதெல்லாம் ஒண்ணு வேணானு, நானும் உன் கூட நடந்தே வந்துடுறேன். இங்க ஏன்னு இருக்கு வீடு, நடந்தே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தை, உங்களை ஒரு பையன் கைவிட்டா என்ன? நாங்களும் கைவிட மாட்டோம். நீங்க இங்க தான் இருக்கீங்க, நிழலா இருங்க. நான் கவினை போய் வர சொல்றேன், அவர் டக்குன்னு வந்துருவாரு, வீட்டில் தான் இருக்காரு. அந்த பையெல்லாம் கொடுங்க என்கிட்ட. இல்ல அனு, வேணாம். கவினுக்கு ஒரு சிரமமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அத்தை, அவர் உங்களுக்காக உயிரே கொடுப்பாரு. ஒரு பைக்ல ஒரு கார்ல ஏத்திட்டு வர மாட்டாரா என்ன? கவின் எனக்காக என்னன்னாலும் செய்வான்ட்டு எனக்கு தெரியும். ஆனா இப்ப அவனே என்கிட்ட பேச மாட்டேங்க நானும். அத்தை, அவர் உங்ககிட்ட பேசாட்டானும் உங்க மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. நான் மட்டும் இப்ப போய் சொல்றேன், அவர் வரலன்னா பாத்துக்கிடலாமே. இல்ல அனு, வேணாம். அவனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். விடு. என்னத்தை நீங்க என் மேல அவ்வளவுதான் நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? அவரே வரமாட்டேன்னு சொன்னாலும் நான் விடுவேனா? அத்தையை போய் கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் நான் சொல்லிடுவேன்ல. நீங்க இங்கதான் இருக்கீங்க, கவின் வருவாரு, நீங்க கார்ல ஏறி வாருங்க அத்தை, அதான் உங்களுக்கு மரியாதை. இல்ல அனு, நீ என்னம்லாமோ சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலம்மா. நான் சொல்றத மட்டும் கேளுங்க அத்தை, உங்களுக்கு நல்லதான் நடக்கும். அதை மட்டும் கொடுங்க, நான் போய் வீட்டில் வச்சுட்டு கவினை வர சொல்றேன். நீங்க கார்லேயே ஜம்முன்னு வாங்க அத்தை. நீங்க ஏன் அத்தை நடந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு? உங்களுக்காக தான் நாங்க இருக்கோம்ல. சரி அனு, அப்ப இதை பத்திரமா கொண்டு போறியா? கொடுங்க அத்தை. என் பையன் அருண் அந்த அளவுக்கு மாறிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அப்ப அந்த பூமாரி தானா? அவ சொல்லிதான் அவன் என்கிட்ட பேசாம இருக்கானா? ஐயோ கடவுளே, இதெல்லாம் நான் பார்க்கணுமா? என் அருண் இப்படி எல்லாம் மாறுவான்னா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. அவன் என்னை இவ்வளவு தூரம் பார்த்துட்டும் அவன் ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு அவனை பார்த்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம என்னை கடந்து போறான்னா அப்போ எந்த அளவுக்கு பூமாரி அவனை மாத்தி வச்சிருக்கா. இனி யாரை நம்பினாலும் சரி, நான் அந்த பூமாரியை நம்ப மாட்டேன். அனுவை பத்தி எவ்வளவு தப்பா நினைச்சேன். ஆனா அவதான் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் போல. அவ என்னை எந்த அளவுல பாத்துக்கிடுறா. நடந்து கூட வர வேணாம், கவினை வர சொல்றேன்னு சொல்றா. அவ்வளவு உறுதியாவும் சொல்லிட்டு போறா. சே, அவளை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. இந்த பூமாரி போய் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினல்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இனி இந்த பூமாரியை நம்பவே மாட்டேனா. டேய் அருண், நீ மாறிட்டல. இந்த அம்மா உனக்கு பெருசா தெரியல. இருக்கட்டும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லடா, அப்படியே இருந்துக்கோ. இவ்வளவு நாள உன்னை வளர்த்து உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டதுல எனக்கு அதுவும் வேணும் இன்னமும் வேணும். அருண் ஏன் இப்படி மாறினான்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடவே முடியல. என்ன செய்ய? ஆனா அந்த பூமாரியை மட்டும் பார்த்தாலே எனக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. சே, இப்படிப்பட்ட பொண்ணாவா? எவ்வளவு அமைதியா இருந்தா கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள வரையில. இவ்வளவு விஷமா இருந்திருக்கா. இப்பதானே தெரியுது அவளை பத்தி. சே, இனி யார் சொன்னாலும் அவளை மட்டும் நான் நம்ப போறதே கிடையாது. என் பையன் என்கிட்ட பேசாம போறதுக்கு முக்கிய காரணமே அவதான். அவதான் எல்லாத்துக்கும் காரணம். வீட்டுல உள்ள பிரச்சனைக்கும் அவதான் காரணம். அனுவா கொக்கா யாருக்கிட்ட? பூமாரி, இனி அவ்வளவுதான் எல்லாமே. உன் கதை ஓவர் தான். ரொம்ப ஓவரா ஆடுனில, இப்ப நல்ல பாடு.